இந்த நாட்களுக்குரிய ஒரு தேவனுடைய குரலாக, தேவனுடைய சத்தம் உங்கள் காதில் விழணும்னா அது ஜெப வாழ்க்கையை பற்றிய சத்தம் கேட்டால் தான் நல்லாயிருக்கும். ஜெபம்தான் இன்றைக்கி நமக்கு ஒரு பூரண ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்கு கொடுக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்போது ஜெபிக்கிறவங்க நம்ம நாட்டில் எழும்பிக்கிட்டே வராங்க. ஜெபிக்கிற நிறைய ஆயிரம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார் ஜெபம் பண்ணுறவங்க. ஆனால் அந்த ஜெபம் பண்ணுறவங்களுடைய சுவாபம் தான் ரொம்ப முக்கியம். அதான் ரொம்ப முக்கியமானதாய் நம்ம கருதுகிறோம். ஆகவே தான் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் இந்த 3ஆம் வசனத்தில் தினந்தோறும் நம்ம எடுத்து அந்த வசனத்தை நம்ம வாசித்து இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம தேவனுடைய செய்தியை கொடுத்து கொண்டு வருகிறோம். இந்த ஊழியமானது குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்திலையும் எங்களை தேவ ஊழியராக விளங்க பண்ணுகிறோம். எவ்விதத்திலையும் நாங்கள் எங்களை தேவ ஊழியராக விளங்க பண்ணுகிறோம். அப்போ நம்ம எல்லாரும் கர்த்தருடைய ஊழியத்தில் ஏதாயில் ஒரு பகுதியில் அவருடைய சித்தத்தை செய்து கொண்டே வருகிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போது ஒரு பக்கம் ஜெபிக்கிற நம்ம, மறுபக்கம் நம்முடைய கேரக்டர்ஸை ஆண்டவர் பார்ப்பார். உலக மக்களும் பார்ப்பாங்க நம்முடைய சுபாவம் எப்படி இருக்குது. இன்றைக்கி நான் உங்களோடு கூட நேற்றும் என்னுடைய மனைவி உங்களோடு பேசும்போது யோசுவாவை குறித்து பேசினதுனால தொடர்ந்து யோசுவாவை பற்றியே நம்ம தியானிப்பது நல்லது, நமக்கு பிரியமாக இருக்கும், ஆசீர்வாதமாகவும் இருக்கும். யோசுவாவின் புத்தகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே 10ஆம் அதிகாரம், த புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் 10ல் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு வார்த்தை. அந்த 10ஆம் அதிகாரம், யோசுவாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோனின் மேலும், சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அவன் சொன்னபடியே அது தரித்தது என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போது வசனம் சொல்லுகிறது, அந்த இயற்கையை நோக்கி ஒரு அதிகாரத்தோடு கட்டளை இடுகிறதுக்கு முன்பாக வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரை நோக்கி பேசுகிறான். கர்த்தரை நோக்கி பேசுவது அல்லது ஜெபிப்பது எல்லாம் ஒன்று தான். அப்போது தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு கட்டத்திலும் தேவனை நோக்கி பேசுகிற, தேவனிடத்தில் தெரியப்படுத்துகிற ஒரு கிருபை உள்ள மனுஷன் ஜாஷுவா. இந்த யோசுவா ஜெபிக்கிற ஒரு மனுஷன். சரி, அது ஒரு பக்கம். இப்போ ஜெபிக்கிறவங்களுடைய சுவாபத்தை தானே நம்ம பேசிக்கொண்டு வருகிறோம், தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம். ஆவியானவர் சொல்லுகிற வரைக்கும் இதை பற்றியே நான் பேசிக்கொண்டு இருக்க விரும்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி ஜெபிக்கிறவங்களுக்குள்ள சில பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வந்து சாட்சியை கெடுத்து போட்டு விடுகிறான். சாட்சி கெட்டு போகுது. நல்ல ஜெபிக்கிறவங்களுடைய லைஃப் வந்து லைஃப்பை டேமேஜ் பண்ணிட்டானா, அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து அதில் மாற்றி அமைச்சாலும் கூட அந்த அளவுக்கு அது ஒரு ஆரோக்கியமாக இருக்காது. டேமேஜ் பண்ணுறதுல இன்றைக்கி நிறைய ஆட்கள் கை தேர்ந்தவர்களாக இருப்பாங்க. சந்தோஷமாக இருக்கும்போது நல்லா அப்ரிஷியேட் பண்ணி பேசுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் வந்துருச்சு, சின்ன ஒரு கருத்து வேறுபாடு வந்துன்னா அப்படியே தலைக்கீழாக பேசுவாங்க, டேமேஜ் பண்ணுவாங்க. அதை நான் பேசலை. அது மனுஷன் டேமேஜ் பண்ணுறதுனால நீங்கள் டேமேஜ் ஆகிட மாட்டீங்க. மனுஷன் குறை சொல்கிறது, குற்றம் சாட்டுகிறதுனால, பொறாமையினாலோ எரிச்சலினாலோ அல்லது வேறு ஏதாயிலும் தங்களுடைய ஆசை எண்ணங்கள் நிறைவேறாத போது அவங்க குற்றம் சாட்டுறாங்கன்னா அது வேற. அதெல்லாம் ஆண்டவர் வந்து கண்டும் காணாதவர் போல போயிடுவார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை. ஆனால் உண்மையாகவே நம்ம சுபாவம் கெட்டவர்களாக, நற்குணங்கள் இல்லாத ஒரு மனுஷனாக இருந்தால் தான் அங்கே பிரச்சனை வருது. அப்போ நம்முடைய குணங்கள் முக்கியம் என்பதை நம்ம படித்து கொண்டே வருகிறோம். குணங்கள் முக்கியம். ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு கூட்ட ஜனங்களை நீ எழுப்புப்பா, ஏதோ ஒரு பரவலாக அப்படி ஷேலோவாக ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணோம், எல்லாருக்கும் பொதுவான ஜெபம் பண்ணோன்னு நம்ம போயிடக்கூடாது.
அப்போ ஒவ்வொருவரையும் ஒரு தரமானவர்களாக, அதானே அந்த 2 கொரிந்தியர் 6:3 இல்லையா? அப்போ நம்முடைய இந்த ஊழியம் குற்றம் சாட்டப்பட்டுறக்கூடாது, இந்த ஊழியம் இடரலாயிடக்கூடாது அப்படின்னு தானே வசனம் சொல்லுகிறது. அப்போ ஒருவேளை நம்ம எந்த சபையார இருந்தாலும் எல்லா சபையும் நம்ம நேசிக்கணும், எல்லா சபையும் நம்ம ஆசீர்வைத்து ஜெபம் பண்ணணும், எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வைத்து நம்ம ஜெபம் பண்ணணும், எல்லா மக்களையும், நாட் ஓன்லி கிறிஸ்டியன்ஸ், இந்து மக்கள், இஸ்லாமிய மக்கள், ஜைன மதம், இன்னும் புத்த மதம் இல்லையா, இன்னும் நிறைய மதங்கள் இருக்குது, எல்லாரையும் நம்ம நேசிக்கணும். ஆனால் எல்லார் மக்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்க மறந்துடக்கூடாது. சரி, இப்போ இந்த ஜெபிக்கிற யோசுவாவை குறித்து என்னாகமம் 32 ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம். என்னாகமம், நம்பர்ஸ் சாப்டர் 32, ஆமேன், 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 32. உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனாகிய எப்புனோயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர. கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே பேசுகிறார், ஒவ்வொன்றாய் சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்போது 6ஆம் வசனத்தில் மோசே காத் புத்திரரையும் ரூபன் கோத்திரரை நோக்கி, உங்கள் சகோதரர் யுத்தருக்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ அப்படின்னு அவங்களோடு கூட பேசிக்கிட்டே வரும்போது, கர்த்தருடைய பிள்ளைகளை இப்போ நம்ம வாசித்த 11ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உத்தமமாய் என்னை பின்பற்றின, உத்தமமாய் என்னை பின்பற்றின என்று கர்த்தருடைய பிள்ளைகளே 2 பேரை அவர் குறிப்பிடுகிறார். ஒன்று காலேப்பு, 2வது நூனின் குமாரன் யோசுவா. உத்தமமாய் பின்பற்றினவர்கள். இதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல மோசே கொடுக்குற ஒரு நல்ல ஒரு சர்டிஃபிகேட் அல்லது ஒரு நற்சாட்சி. யோசுவாவின் காலேப்பையும் குறித்து அவங்க வசனத்தில், அந்த 9ஆம் வசனத்தில், எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் தேசத்தை பார்த்து வந்து இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கொடுத்த தேசத்துக்கு போகாதபடி தங்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணினார்கள். அந்த நேரத்தில் இந்த யோசுவாவும் காலேப்பும் மட்டும்தான் அவங்க வந்து மோசேயினுடைய இருதயத்தை புரிந்து கொண்டு மோசேக்கு முன்பாக உத்தமமாய் நடந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளை, உத்தமர்களுக்கு கர்த்தர் துணை அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போது அதான் உத்தமன் அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தி அப்படி கூட சொல்லலாம். அவனை நம்பலாம்ப்பா சொல்கிறவங்கள அவங்க நம்பலாம், அவங்க நம்பி இந்த காரியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் வந்து அந்த உத்தமமான ஒரு வாழ்க்கை. இப்போது நம்ம இந்த மாதிரி ஜெபிக்கிறோம், நம்ம நல்ல ஜெபிக்க பழகிட்டோம். அவரவருடைய தாளந்துக்கு ஏற்ப, திறமைக்கு ஏற்ப, கிருபைக்கு ஏற்ப நம்ம ஜெபிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஆண்டவரை தேடுறோம் இல்லையா? ஆனால் இந்த விஷயத்தில் பின்பற்றுகிறோமா? நம்மை நடத்துகிறவர்களுக்கு நம்ம கூட அவங்களுடைய ஆவியோட ஒத்து போக முடியுதா? நல்லா கவனிக்கணும். கொஞ்சம் அப்படி தலை தூக்கணுன்னா, கொஞ்சம் துளிர் விட்டோன்னே சிலர் பின்பற்றுறது கிடையாது, சிலர் பின்பற்றுறது கிடையாது. இந்த நாட்களில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இவர் வந்து இந்த 32ஆம் அதிகாரத்தில் அந்த 9, 10, 11 மென்ஷன் பண்ணுறாங்களே, அது எங்கே நடந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அந்த 13ஆம் அதிகாரத்திலேருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். 11 பிறப்புக்களை அனுப்பி போய் வேவு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி, இதில் வந்து அந்த போயிட்டு வந்த அந்த 12 பேரும், அந்த 12 பேரும் வந்து வந்தார்கள். அந்த 12 பேரில் 10 பேர் வந்து ஐயோயோ அங்கெல்லாம் போக முடியாது, ஏனாக்கின் புத்திரரை கண்டோம், ராட்சத பிறவியை கண்டோம், அதை கண்டோம், இதை கண்டோன்னு சொல்லி ஜனங்களுக்குள்ள வேதனையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் உண்டாக்கினார்கள். குறிப்பாக அந்த என்னாகமத்தின் புத்தகத்தில் நம்ம வாசிக்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய வசனம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 33ஆம் வசனம்.
அங்கே ராட்சத பிரவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல இருந்தோம். அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே நாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்செய்தி பரம்ப செய்தார்கள். துர்செய்தியை பரம்ப செய்தார்கள். 6ஆம் வசனத்துக்கு வாங்க. 6ஆம் வசனம் 14:6. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். போதும். இப்போ அதனாலதான் இந்த சம்பவத்தை கர்த்தருடைய பிள்ளைகளே மோசே 32ஆம் அதிகாரத்தில் சுட்டி காண்பிக்கிறார். 13ஆம் அதிகாரத்தில் 14ஆம் அதிகாரத்தில் நடந்த அந்த வேதனையான சூழ்நிலையை அவர் சுட்டி காண்பித்து, இந்த சூழ்நிலையில இந்த யோசுவாவும் காலேப்பும் யோசுவாவை குறித்து அங்கு சொல்லுகிறார், உத்தமமா என்னை பின்பற்றின யோசுவா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் நம்ம ஒரு சரியான டிசிஷன் எடுக்கணும். நான் உத்தமமான ஒரு மனுஷனாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இதை சொல்லும்போது புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய இயேசு சம்பவத்தை ஓமையை சொல்லும்போது அவர் சொல்லுவார், நீங்கள் 25ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அங்க என்ன வாசிக்கிறோம்? அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். ஆமாம். இதை தான் 23 கூட பார்க்கலாம். 23 கூட வாசிங்க. 23 என்ன சொல்ல? அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். அந்த கொஞ்சத்துல உண்மை உள்ள வாழ்க்கை. சில நேரங்களில் நல்ல ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம அந்த உண்மை இல்லாதவர்களாக போயிடக்கூடாது. பண விஷயத்தில், வார்த்தையில் இதை நான் இதை செய்வேன், அல்லது இதை கொடுப்பேன், இங்கே வருவேன், அல்லது இதை நான் செய்து முடிப்பேன், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், அல்லது இதால் என்னால் முடியும் அல்லது முடியாது, எல்லாவற்றிலும் நம்ம ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறதை தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். உண்மையும் உத்தமமான ஒரு ஊழியக்காரனே, உண்மை, ஃபெய்த்ஃபுல்னஸ், உத்தமம், ட்ரஸ்ட்வர்த்தி, இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு சத்தியம். அப்போ இன்னைக்கு நல்ல சில நேரங்களில் ஜெபிக்கிறவங்களால பிரச்சனை வருது. நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல பைபிள் வாசிப்பாங்க, ஆனால் பண விஷயத்தில் வாங்கின கடனை கொடுக்கறது இல்லைன்றாங்க. அது எனக்கெல்லாம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. உண்மையாக சின்சியராக தேவனிடத்தில் பழகிறவங்க, தேவனை நோக்கி ஜெபிக்கிறவங்க, ஊழியம் செய்கிறவங்க பண விஷயத்தில் உண்மை உள்ளவங்களாக இருக்கணும். உதாரணம், கடனே வாங்கிடக்கூடாது. தப்பித்தவறு ஏதோ தெரியாமல் கொள்ளாமல் ஞானம் இல்லாமல் முட்டாள்தனமாக வாங்கிட்டாலும் அதை செலுத்துவதிலேயே கண்ணுமா கருத்துமா இருக்கணுமே தவிர, ஒரு பணம் வந்த உடனே அதை வச்சு எந்த துணியை வாங்கலாம், எந்த சாப்பாடு வாங்கலாம், எந்த பொருளை வாங்கலாம் இருக்கக்கூடாது. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, அது ரொம்ப முக்கியமானது. அப்போ உண்மை. அப்போ இத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு நான் வரேன்னா நம்ம சொல்லணும், அல்லது சொல்ல முடியல போயிடுச்சுன்னா மன்னிப்பு கேட்கணும். சாரி, நான் உண்மை தப்பு பண்ணிட்டேன். அதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஆண்டவர் இந்த உத்தவமுள்ள ஒரு வாழ்க்கை பற்றி நம்மோடு கூட பேசுகிறாரு. ஜெபம் பண்ணுறவங்க, அந்த ஜெபம் பண்ணவங்க லைஃப்பில் இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும். ஃபோன் பண்ணாமல் மறந்துட்டேன், திடீர்னு அதிக வேலைகள் வரும்போது மறந்துடும். அப்போ ஞாபகம் வரும்போது திரும்பி ஃபோன் பண்ணி, நான் நேற்றே உங்களுக்கு ஃபோன் பண்ணணுன்னு சொன்னேன், நான் வேலையில் மறந்துட்டேன், இன்றைக்கி தான் நினைவு வந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதுதான் ஆவியானவர் நம்மை சந்தோஷப்படுவார். இப்போ கர்த்தர் நம்மை மகிழ்வார். இது இல்லாமல் நம்ம இந்த விஷயத்தில் கண்டு கொள்ளாமல் இருந்தோம்னா நம்ம சுவாபங்களில் திருந்த வேண்டும் என்று அர்த்தம். சுவாபங்களில் திருந்தணும், சுவாபங்கள் மாறணும், ஜெபிக்கிறவங்களுடைய சுவாபம் மாறணும் என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டு வருகிறார்.
ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, ஆண்டவரே, உண்மையும் உத்தமுள்ள ஒரு மனுஷனாக யோசுவா இருந்தான். உத்தமமாக என்னை பின்பற்றினான். ஆண்டவரே, உத்தமமாய் என்னை பின்பற்றினான். ஒரு தலைவர் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட். கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட மோசே தன்னுடைய உடன் ஊழியனை பார்த்து சொல்லுகிறார், உத்தமமாய் அவன் என்னை ஃபாலோ பண்ணான். அப்போ தலைவனுக்கு துரோகம் பண்ணல, தலைமைத்துவத்துக்கும் துரோகம் பண்ணல. அதான் ரொம்ப முக்கியம். ஃபேமிலியில் குடும்ப தலைவனுக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது, குடும்ப தலைவிக்கும் துரோகம் பண்ணிடக்கூடாது, சபையின் தலைவன் பாஸ்டர்ஸ் அவங்களுக்கு நீ துரோகம் பண்ணிடக்கூடாது. ஆமென். அரசாங்கத்தில் உங்களுடைய டாப் அஃபிஷியல்ஸுக்கு நீ துரோகம் பண்ணிடக்கூடாது. ரொம்ப சின்சியராக இருக்கணும்னு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, உண்மை உள்ள வாழ்க்கை மட்டுமல்ல, உத்தமமான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தாரும். சின்சியரை நாங்கள் கடைபிடிக்கணும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான லைஃப் எங்களுக்கு வேணும். வளவளா குழஞ்சி போகிறது, ஆண்டவரே சும்மா தேவைக்காக ஆண்டவரே கும்பிடு போடுறது, இந்த மாதிரி லைஃப்லாம் எங்களுக்கு வேண்டாம். எங்கள் மீட்பர் கூட இருக்கிறீங்க, நீங்க எங்களை நடத்திடுவீங்க. இயேசுவின் நாமத்தினால அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தந்து தம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி எங்களோடு சேர்ந்து பாடுங்க பார்ப்போம். சேர்ந்து தேங்க்யூ லார்ட். இந்த ஊழியம் செய்திடுவோம், உண்மையும் நேர்மையுமா இந்த ஊழியம் செய்திடுவோம். தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் செய்திடுவோம். தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் செய்திடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் கிருபை, கர்த்தரை மகிழ்வோம் களிகூர்ந்திடுவோம். கண்டடைந்தோம் கிருபை, கர்த்தரை மகிழ்வோம் களிகூர்ந்திடுவோம். கண்டடைந்தோம் கிருபை. உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம். உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம். தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் செய்திடுவோம். தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் செய்திடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் நம் கிருபை, கர்த்தரை மகிழ்வோம் களிகூர்ந்திடுவோம். கண்டடைந்தோம் கிருபை, கர்த்தரை மகிழ்வோம் களிகூர்ந்திடுவோம். கண்டடைந்தோம் கிருபை. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறார். பாருங்க, ஜெபிக்க தெரியாது இருக்கிற நம்ம இப்போ நாமவே ஜெபிக்கணும், நாமவே ஏசப்பா என்று கூப்பிடணும், நாமவே ப்ரேயர் பாயிண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும், நாமவே விசுவாசத்தோடு ஜெபிக்கணும்னு பழகிட்டோம். ஆனால் சுவாபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சுவாபங்களால் தான் நிறைய பேருடைய பேர் கெட்டுப்போகுது. சுவாபம் ரொம்ப கர்த்தருடைய பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் அதை உடனே கூட நம்ம சரி செஞ்சிடணும். இந்த சுவாபங்களை குறித்து கர்த்தர் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவராக இருக்கிறார். சுவாபம் தான் நிறைய பேருடைய லைஃப்பை, அதாவது ரொம்ப ஒரு வேதனைக்கான சூழ்நிலையில் கொண்டு போய் விடுகிறது. ஆகவே இந்த சுவாபங்களை குறித்து தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டே வருகிறார். அடுத்தது என்னாகமம், யோசுவாவை பற்றிய பாடங்கள். யோசுவா ஜெபம் பண்ணுகிற மனுஷனாக இருந்தாலும் அவனிடத்தில் தேவன் கொடுத்த விசேஷித்த, அவனிடத்தில் இருக்கிற நல்ல ஜெபிக்கிறவனுடைய சுவாபம். வாசிங்க 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்களேன். என்னாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம், 14. ஆமாம், என்னாகமம் 14:6 வாசிக்கலாம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில்
நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னோயின் குமாரனாக காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரை சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ ஜெபிக்கிறவங்க கவனிங்க. ஜெபிக்கிறவங்க கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்கன்னு சொல்லி நான் இன்னைக்கு பேசல. எப்படி ஜெபித்தாலும் கர்த்தர் கேட்பார். ஆமா, உதாரணமா சிலர் ஜெபிக்கும் போது அன்பின் ஆண்டவரே அப்படி ஆரம்பிப்பாங்க. சிலர் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே என்று ஆரம்பிப்பாங்க. சிலர் வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்தவரேன்னு ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணங்களிலே இயேசுவை நோக்கி கூப்பிடுவாங்க. அது தவறே அல்ல. சிலர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்பாங்க, சிலர் அமைதியாக ஜெபிப்பாங்க. அது தவறே இல்லை. அவனுடைய விருப்பத்தின்படி. ஏனால் அவர் உங்களுடைய என்னுடைய பரம தகப்பன். நம்ம எப்படி வேண்டுமானாலும் அவரை அட்ரஸ் பண்ணலாம், அவருக்கு அவரை கூப்பிடலாம். ஆமேன். அப்பா பிதாவே என்று கூப்பிடலாம். பைபிள் அப்படி சொல்லியிருக்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபிக்கிறவனுக்குள்ளே இருக்க வேண்டிய கேரக்டர்ஸ், இதைத்தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து பேசு அப்படின்னு ஆண்டவர் அதிகமாக உணர்த்திக்கிட்டு வர்றாரு. பிரியமானவர்களே, இந்த நான் ஏற்கனவே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் தான் இதை டச் பண்ணேன். திரும்ப இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு கர்த்தருடைய கிருபை. இந்த தேசத்தை ஆண்டவர் பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு ஏவுதலை கொடுத்து மோசே அந்த ஏவுதலின்படி வசனத்தை பாருங்க. 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனுஷனை அனுப்பு என்று ஆண்டவர் சொல்றாரு. அவர் ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய ஒரு புருஷனை அனுப்பு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பிரபு அந்த அவர் சொல்றாரு வேதத்தில். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12 கோத்திரம், 12 கோத்திரத்தில் 12 புருஷன். எத்தனை லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருந்தாங்க. அப்போ 12 கோத்திரத்தில் 12 பேரை சூஸ் பண்ணணும்னா அந்த 12 நபர்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியான, ஒரு எஃபிஷியண்டான, இல்லையா, எவ்வளோ ஒரு விசேஷித்த தெய்வீக ஞானம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அந்த 12 பிரபுக்களை சூஸ் பண்ணி இவர் அனுப்புகிறாரு. ஆனால் அந்த 12 பேரும் திரும்பி வந்து அவரோடு பேசுகிறாங்க, ஜனங்களோடு பேசுகிறாங்க. இதில் 10 பேர் தான் உங்கள் எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் தெரியும், பயங்கரமான அவிசுவாசமான ஆவி பிடிச்சவங்க. 2 பேர் தான் நான் இப்போ கூட சொன்னேன், காலேப்பும் யோசுவாவும். அவங்க விசுவாச வார்த்தை பேசுகிறாங்க. அப்போ 10 பேர் என்ன வார்த்தை பேசுகிறாங்க? பிரபுக்களாக இருக்கலாம்யா, இல்லையா? இப்போ இந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி சொல்கிறோம். பயங்கரமான படிப்பாளியாக இருக்கலாம், 3-4 டாக்டரேட் வாங்கியிருக்கலாம், ஒரு பெரிய இன்டலெக்சுவலாக இருக்கலாம், மல்டி மில்லியனர்ஸாக இருக்கலாம். ஆனால் அவருக்குள்ளே ஒரு அவிசுவாசமான ஒரு வார்த்தை இருக்குமானால், என்ன இருக்குமானால், தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவங்க அனுபவிக்க முடியாது. அப்போ இந்த 10 பேருடைய ஸ்டேட்மெண்ட் தான் சபைகளுக்குள்ளே வேதனையும் சஞ்சலத்தையும் அழுகையும் இரவெல்லாம் புலம்பலும் வந்தது என்று நமக்கு தெரியும். அந்த 13ஆம் அதிகாரத்தின் கடைசி வார்த்தை, துர்ச்செய்தியை பரப்புகிறவங்க. அவிசுவாசமான வார்த்தைக்கு பைபிள் கொடுக்கிற ஒரு டெஃபினேஷன் என்னன்னு கேட்டால், துர்ச்செய்தி. இப்போ விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, எவ்வளோ பேர் என்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் தினந்தோறும் நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் அந்த கேமராவை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். அந்த யூடியூப்பில் எத்தனை ஆயிரம் பேர் இணைஞ்சிருக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் எவ்வளோ பேர் எங்களோடு இணைஞ்சிருக்கிறீங்க, அதையும் கடந்து டெலிவிஷனில் எவ்வளோ ஆயிரங்கள் இணைஞ்சு எங்களுக்கு தெரியாது. அது இருக்கட்டும், அது இருந்துட்டு போதும். ஆனால் சந்திக்கப்பட வேண்டிய ஆத்துமாக்கள் லட்சம் மக்கள். அதனால தான் விசுவாசத்தோடு தினந்தோறு ஆத்துமாக்கள் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, ஆத்துமாக்களும் மண்டை வரணும் ஆண்டவரே, ஆத்துமாக்கள் சுகமாகணும் ஆண்டவரே, ஆத்துமாக்களுடைய வீடுகளில் சந்தோஷம் இருக்கணும்னு நம்ம போராடுறோம், ஜெபிக்கிறோம். அப்போ இன்னைக்கு நீங்களும் ஜெபிக்கிறீங்க இல்லையா? நீங்களும் ஜெபிக்க பழகிட்டீங்க. ஆன்லைனில் பேரெல்லாம் பாருங்கள், எவ்வளோ பேர் கூடி ஜெபிக்கிறீங்க இல்லையா? இப்போ முன்ன மாதிரி
அதாவது 100% லாக்டவுன் இருந்த காலத்தில் போர் அடித்து போய் சில பேர் டிவியும் யூடியூபையும் பார்த்து கொண்டிருந்த குரூப்பெல்லாம் இப்போ பார்க்குறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு வேறு டைம் இல்லை, டைம் போகலை அப்படின்னே சொன்னவங்கெல்லாம் எனக்கு தெரியும். அதனால் ஆனால் இப்போ நீங்கள் டைம் போகலைன்னா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, டைம் கிடைக்கல கர்த்தருடைய வார்த்தை கேட்க. ஆமாம், இந்த காலம் இனி செல்லாது. அந்த தாகத்தோடு நீங்கள் வேலைக்கு ஓடி போயிட்டு வந்து சமையலையும் பார்த்துக்கிட்டு, வீட்டையும் பார்த்துக்கிட்டு, பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு, குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு, பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு, இல்லையா, என்ன போல் ஊழியக்காரர்கள் ஊழியத்தையும் பார்த்து கொண்டு இப்படியும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இடையே பார்த்துக்கிட்டு நீங்கள் கர்த்தருக்குள்ளங்களை பலப்படுத்தி கொள்கிறீங்க. கர்த்தருக்கு தோத்துறோம். பாயிண்ட்டுக்கு வரேன். இங்கே பாருங்கள், இந்த 10 பேரும் அவிசுவாச ஆவி பிடிச்சவங்க. இந்த அவிசுவாச ஆவி பிடிச்சவங்களால அவங்களோட பிரச்சனை ஒளியில்லை. வேதம் சொல்லுகிறது, துர்ச்செய்தி பரப்பி அந்த சபையாரே அள வச்சுட்டான். அதுதான் பிரச்சனை. சில பேர் வாயில் வருகிற ஆராய்ந்து பார்க்காமலேயே, கண்ணால் பார்க்காமலேயே, நல்லா கவனிக்கணும், கண்ணால் பார்க்காமலே, காதால் கேட்காமலேயே அவிசுவாசமான வார்த்தை பேசி ஜனங்கள் மத்தியில் துர்ச்செய்தியை பரப்பி அதன் நிமித்தம் குடும்பங்களை கண்ணீர் வடிக்க விடுகிற பயங்கரமான ஆவி அநேக விசுவாசிகளுக்குள்ளே இருக்குது. அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம சில நேரத்தில் நினைக்கிறோம் நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு. கர்த்தருக்கு தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளை பைபிள் சொல்லுது, உனக்கு எல்லாம் தெரியும் நீ நினச்சிட்டேன்னா உனக்கு ஒன்றுமே தெரியலடா அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போது இந்த 2 பேர், இந்த யோசுவாவும் காலேபும் கிடந்து சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, நம்ம சுற்றி பார்த்து வந்த தேசம் மகா நல்ல தேசம். அதுக்கு பேர் தான் விசுவாச வார்த்தை. அடுத்தது, கர்த்தர் நம்ம பிரியமாக இருந்தால் தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலுந்தேன் ஓடுகிற அந்த தேசத்தை கொடுப்பார். பாசிட்டிவாக பேசுகிறாங்க பாருங்கள், கொடுப்பார். ஏன்னா கர்த்தர் கொடுப்பார், அது விசுவாச வார்த்தை. கர்த்தருக்கு விரோதமாக கலங்கம் பண்ணாதீங்க. அந்த தேசத்துக்கு ஜனங்களுக்கு நீ பயப்பட வேண்டாம். நமக்கு அவர்கள் இறையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவங்கள விட்டு போயிட்டு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டுவதில்லை. இதுதான் காலேபினுடைய ஸ்டேட்மெண்ட்டு, இதுதான் ஜாஷுவானுடைய ஸ்டேட்மெண்ட்டு. இதுக்கு பேர் தான் விசுவாச வார்த்தை. இதுக்கு பேர் தான் விசுவாச. இதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக 13:1 ஆண்டவர் மோசேயை கூப்பிட்டு சொல்றாரு, நான் கொடுக்கும் கானான் தேசம். இந்த 2ஆம் வசனம் தோங்குது பாருங்க, இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்க்கிறதுக்கு அங்கே ஆண்டவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு, நான் உங்களுக்கு அந்த இடத்தை கொடுக்க போறேன்னு சொல்லிவிட்டாரு. சொன்ன பிறகு அந்த தேசம் எப்படி இருந்தால் நமக்கு என்ன? அதை ஆமென் கர்த்தருடைய பிள்ளைகளை அதை ஒரு பாலுந்தேன்னு ஓடுகிற தேசம்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வீணான அவிசுவாசமான வார்த்தையே நம்ம பேசணும். இன்னைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வேதனையும் கஷ்டமும் கண்ணீரும், இல்லையா, பயங்கரமான ஒரு கடன் நெருக்கடியும் கழுத்தை நெருக்கிறது மாதிரி உங்கள் வீட்டு பிரச்சனையும் அதன் மத்தியில் உட்கார்ந்து நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லை. ஆனால் ஒன்று உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எப்படி நான் சொல்கிறேன்னா, நீங்கள் தேவனை தேடுறீங்க, தேவனை தேடுகிறவர்களோடு கர்த்தர் இருப்பார். ஆமே, நீங்கள் அவரை தேடுவீர்களே ஆனால் அவரை கண்டடைவீர்கள். அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டுருவார். அப்படிதான வசனம் சொல்லுது. அந்த வசனத்தின் படி நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, சிலர் ஈசி சேரில் உட்காந்துக்கிட்டே சிலர் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா. அப்போ சிலர் நடந்துக்கிட்டே இப்படி வீட்டுக்குள்ளே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா வேலையும் பார்க்கணும், டைம் போகுது, எல்லாத்தையும் கவனிக்கிறீங்க. இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோசுவா விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவன். ஆமென். கர்த்தர் மேலே அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. அதனால் இன்றைக்கி நான் ஒன்று சொல்கிறேன், கஷ்டம் வந்தோடனே, போராட்டம் வந்தோடனே விசுவாச வார்த்தைகளை பேசுங்க, விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையை வச்சு அவ்வளோதான், நம்ம காரியம் ஓஞ்சிட்டு, நம்ம எல்லாம் அவ்வளோதான், முடிஞ்சிட்டு, இனிமேல் நமக்கு எதிர்காலம் கிடையாது, முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், அந்த மாதிரி யாராவது நீங்கள் தள்ளப்பட்டு இருப்பீர்களே. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாம் முடிந்தது என்ற நிலைமைக்கு வரும்போது தான் உங்கள் லைஃப் ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கும். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சுது, வெறும் 1200 ரூபா தான் கிடக்கு. அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறோன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், இந்த மாதத்தை முடிக்கும் போது கர்த்தர் எவ்வளோ ஆச்சரியமாக உங்களை நடத்தினார் என்று நீங்கள் சாட்சி சொல்வீங்க.
சாட்சி சொல்வீங்க. திடீர்னு உங்களுக்குள்ள சில பொருட்கள் உடஞ்சி போயிடும். பைக்கோ மோட்டார் சைக்கிளோ காரோ சில ஸ்பேர் பார்ட்ஸை வாங்க வேண்டியதாக இருக்கும். டயர் டபார்னு வெடிக்கும், காசு இருக்காது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திப்பீங்க. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், சில ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் திடீர்னு போயிடும். உடனே அதுக்கு சில லட்சங்களை இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இவை எல்லாவற்று மத்தியிலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் நடத்துவார். ஆமென், அவர் நடத்துவார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனத்தை எடுத்து அந்த வார்த்தையை நம்ம பேசி பாருங்க. ஹீப்ரூ சாப்டர் 13 verse 5 வாசிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. நல்ல கவனிங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நல்ல கவனிக்கணும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அப்புறம் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. யாருக்கு சொல்லி இருக்கிறாரு? அது யோசுவாவுக்கு சொன்னார், நமக்கா சொன்னார்? டெய்லி வந்து உங்கள் வீட்டு முன்னால் நின்னா சொல்லிக்கிட்டு இருப்பார், நான் உன்னை விட்டு விலகலைன்னு. உன்னை விலகலை கைவிட சொல்லிக்கிட்டு இருப்பாரா? ஐயா, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நம்பணும். நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை நம்புங்க. பிளைண்டா நீங்கள் எந்த சர்ச் மெம்பராக இருக்கிறீங்களோ, ஒருவேளை நான் கிறிஸ்தவரே இல்லை பிரதர், கொஞ்ச நாளாக சாயந்தரத்தில் இப்படி நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா ஓகே, பரவாயில்ல. இந்த வேதாகமம் இல்லையா, அது ஜீவனுள்ள ஆண்டவருடைய வார்த்தைகள். அந்த வார்த்தையில் ஒன்று தான், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, அப்புறம் உன்னை கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லுகிற மனிதர்கள் நம்மளை கைவிட்டுருவாங்க. மனிதர்கள் வந்து ஒரு கட்டத்தில் நம்மளை மறந்துடுவாங்க. ஆனால் நம்மை விட்டு விலகாத ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. அப்போது இந்த வசனத்தின்படி நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, அப்புறம் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே என்று சொல்லிட்டு 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அதனாலே நாம் தைரியம் கொள்வோம். எதினாலே? ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களினாலே. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களின் மேல் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைத்து அதனாலே உங்களுக்கு தைரியம் வரணும். சரி, எங்கள் அப்பா இருக்கார், பார்த்துக்கிடுவார். அந்த பழைய சர்டிஃபிகேட் இருக்குது, பார்த்துக்கிட்டோம் இல்லையா, அங்கே கொஞ்சம் சொத்து இருக்காது, அதை வச்சு பார்த்துக்கிடலாம் அப்படிலாம் நம்ம நினச்சி கடனை வாங்கிடுவோம். கடைசியில் பார்த்தா சொத்து இருந்தும் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் கிடக்கும். அப்போ இப்படிப்பட்ட நாட்களில் நம்ம இருக்கிறோம். அதனால் அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. ஆமென். அதனாலே நம்ம தைரியம் கொண்டு, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அதுதான் பெண் வச்சிருப்பீங்களா, டெய்லி நான் சொல்லுவேன்ல. அப்போ அந்த பெண்ணை எடுத்து, அதாவது கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமேங்கிற ஒரு அண்டர்லைன் பண்ணிருங்க. அங்கே கீழே அண்டர்லைன் கோடு போட்டுருங்க. ஆமென். அது முக்கியமான ஒரு வார்த்தை. அண்டர்லைன் பண்ணிட்டு போட்டிங்களா? போட்டேன், ரைட். அதோட இல்லை, இன்னி தான் சொல்கிறேன், சொல்லலாமே அப்படின்னா நீங்கள் வாயை திறந்து அந்த விசுவாச வார்த்தையை சொல்லணும். என்ன வார்த்தை? கர்த்தர் எனக்கு சகாயர். ஆமென். கர்த்தர் எனக்கு சகாயர், அதனாலே தைரியம் கொண்டு அப்படின்னா போல்டா சொல்லணும். ஆமென். உரத்த தத்தமா தைரியம் கொண்டு அப்படியே நீங்கள் வந்து அப்படியே உயிர் போகிற மாதிரி இருக்கிற சூழ்நிலை பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. நல்ல போல்டா தைரியம் கொண்டு, கர்த்தரின் சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், ஆமென் என்று நான் சொல்கிறேன் அப்படி நீங்கள் சொல்ல 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 அந்த வார்த்தைக்கு பேர் தான் விசுவாச வார்த்தை. இன்னைக்கு உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக இருக்கிற போராட்டம், கடன் பிரச்சனையோ, பிள்ளைகளால் பிரச்சனையோ, சரீரத்துக்கு எடுத்த போராட்டமோ, அல்லது நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய சில கமிட்மெண்ட்டோ, அல்லது வேலையில் ஒர்க் ப்ரெஷரோ, புதிய அதிகாரிகள் வந்து உங்களை நசுக்கிறாங்களா, அல்லது தேவையில்லாத பொறாமையின் ஆவிகள் உங்களை மேற்கொள்ள பார்க்குதா, அல்லது ஏன் இந்த பூமியில் வாழ்கிறோம் என்ற அளவுக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகளின் வழியாக நீங்கள் வந்துகிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினால
தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் உங்கள் வாயில் தான், அதாவது மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வாயின் வார்த்தை தான் இன்னைக்கு நமக்கு அற்புதங்களை கொண்டு வரும். சரியா? வாயின் வார்த்தைகள். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என் மீட்பர். அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அடுத்தது, கர்த்தர் நடத்துவார். ஆமென். இஸ்ரவேலின் ஜெயபலனானவர் எனக்கு ஜீவனை கொடுப்பார், கொடுத்திருக்கிறார். கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. சில போராட்டமான நேரங்களில் நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சில நேரத்தில் ரொம்ப வேலை பளு அதிகமாகும் போது, அநேக காரியங்களை செய்யணும், நேரம் குறைவாக இருக்கும்போது ஒரு மாதிரி சரீரத்தில் பலவீனங்கள் வருவது போல இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய விசுவாச வார்த்தை, ஹல்லேலூயா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் நடத்துவார். யோசுவாவை பற்றி இன்று வரைக்கும் நம்ம பேசுகிறோம். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இனி வரும் சந்ததியும் பேசும். காரணம், ஆமென், கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு கொண்டு போவார் அப்படின்னு சொன்ன யோசுவாவை என் ஆண்டவர் கொண்டு போனார். உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த யோசுவா தான் கானானிலே பிரவேசித்து அத்தனை கோத்திரங்களுக்கும் இடங்களை பிரித்து 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 கொடுத்தான். இந்த யோசுவா தான் கர்த்தருடைய பிள்ளைகளை, அங்க இருக்கிற எல்லா தேவனுக்கு விரோதமானவர்களை துரத்தினான். கர்த்தருடைய நாமத்தினால இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை நீங்க வைத்து சோர்ந்து போனீர்களா? இப்போ நம்ம ஜெபம் பண்ணி அந்த பிரச்சனைகளுக்கு விரோதமாய் நீங்க பேசுங்க. அந்த பிரச்சனைகளை பார்த்து பேசுங்க. ஓகே, அந்த பிரச்சனைகளை பார்த்து பேசுங்க. கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவர் சொன்னார் இல்லையா, கர்த்தருடைய பிள்ளைகளை, எவனாகில் ஒருவன் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்தில் போ என்று சொன்னா அது அப்படியே நடக்கும் என்று. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மலை போன்ற பிரச்சனைகள் எதுவா இருக்கட்டும், ஆமென், மலை போன்ற பிரச்சனை, கோடி கோடியான கடன் பிரச்சனை, மலை போன்ற குடிகாரன் பிரச்சனை, மலை போன்று இருக்கிற கீழ்ப்படியாத ஸ்டபனா இருக்கிற பிள்ளைகள் பிரச்சனை, மலை போன்று இருக்கிற உங்களுடைய சரீர வியாதி, மலை போன்று இருக்கிற அந்த வியாதி கர்த்தருடைய நாமத்தினால அது பனியை போல உருகி போயிடும். கர்த்தருடைய நாமத்தினால நீங்க விசுவாசிங்க. என்னால படுத்திருக்கேன், எழும்ப முடியல, நீங்க எழும்புவீங்க, உட்காருவீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது பலனை தருவார். ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினால. ஆமென். கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வார் என்று சொல்லலாமே. எல்லாரும் எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவீங்களா என்னோடு கூட சேர்ந்து? இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, தேங்க் யூ. இன்னும் ஒரு சில நிமிட நேரத்தில் நம்முடைய ஜெபம் முடிக்க போகிறோம். உங்க கண்ணுக்கு முன்பாக இருக்கிற எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும், கவலையோ கண்ணீரோ, அது கர்த்தருடைய பிள்ளைகளே, மலைகள் விலகினாலும் பர்வதங்களே நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை மட்டும் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆமென். பிரியமானவர்களே, பிள்ளைகள் விலகினாங்க, கணவன் இல்லை, பிள்ளைகள் இப்ப கூட இல்லை, நீங்க தனியா இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தரோ உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறார். நல்ல கரந்தங்களை தட்டி தேங்க்யூ லார்ட் சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. இந்த பலவீனம் மாறிரும், இந்த போராட்டம் மாறிரும். இயேசுவின் நாமத்தினால. அப்பா, அன்றைக்கு யோசுவா அந்த சூரியனையும் சந்திரனையும் பார்த்து பேசுவதற்கு முன்பு உம்மிடத்திலே பேசினான். அப்பா, ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, என் போராட்டங்களை பார்த்து பேசுவதற்கு முன்பு உம்மை நோக்கி ஜெபிக்கிற அப்பா, அப்படிப்பட்ட ஜெப ஜீவியத்தை எனக்கு தாரும். எனக்கு அதிகாலை ஜெப நேரத்தை தாரும். பகல் நேரங்களில் ஜெபிக்கிற கிருபையை தாரும். இந்த ஜெப ஜீவியம் போதாது ஆண்டவரே, இந்த ஜெப ஜீவியம் போதாது, இந்த ஜெப ஜீவியம் போதாது. கர்த்தாவே, நீர் உதவி செய்யுங்க. கர்த்தாவே, உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். விசுவாச வார்த்தை மட்டும்தான் என் வாயில வரும். இனிமே அவிசுவாசமான வார்த்தை என் வாயில வரவே வராது. கர்த்தர் நடத்துவார், கர்த்தரால் கூடும், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்.
கரங்களை தட்டி பாடிடுவோம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றும் என் கர்த்தர் நல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றும் என் கர்த்தர் நல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றும் என் கர்த்தர் நல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரே. தடையான காரியங்கள் வந்தாலோ தடைகளை தகர்க்கும் தேவன் என் பட்சம். தடையான காரியங்கள் வந்தாலும் தடைகளை தகர்க்கும் தேவன் என் பட்சம். தேவனால் மதிலை தாண்டிடுவேன், என் தேவனால் மதிலை தாண்டிடுவேன். எனக்கு குறித்ததை நிறைவேற்றும் என் கர்த்தர் அல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றும் என் கர்த்தர் அல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரே. கூடாத காரியங்கள் வந்தாலோ எல்லாரும் விசுவாசத்தோடு முடித்து கொடுக்கும் தேவன் என் பட்சம். கூடாத காரியங்கள் வந்தாலோ முடித்து கொடுக்கும் தேவன் என் பட்சம். என் தேவனால் எல்லாம் கூடுமே, என் தேவனால் எல்லாம் கூடுமே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றும் என் கர்த்தர் நல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றும் என் கர்த்தர் நல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரே. ஆமென். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஒரு நிமிடம் ஜெபிக்கிறேன். என்ன பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். திருமண பிரச்சனையா, பொருளாதார பிரச்சனையா, திருமணம் சரியா செட்டில் ஆகாம இருக்கா, வீடு கட்டுறதுக்கு வழி இல்லாம இருக்கா, எனக்கு ஒரு வீடு வேணும், நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டுட்டேன், என்னால் ஒண்ணுமே சாதிக்க முடியல, என்ன போராட்டமா இருந்தாலும் ஆமென், கையை உயர்த்திருங்க. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமென். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இந்த பலவீனத்தை விட இயேசு பெரியவர். என்னை குணமாக்கின தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் தொடர்ந்து தேவனுக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன். ஆமென். இயேசுவினால் மதிலை தாண்டுவேன். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமானாலும் அது இயேசுவின் நாமத்தினால வாய்க்காது. இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. மறுபடியும் கர்த்தர் என்னை எழுப்புவார், மறுபடியும் நான் கட்டப்படுவேன், மறுபடியும் நான் பிரகாசிப்பேன். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நான் பிரகாசமா இருப்பேன். கர்த்தருடைய நாமத்தினால என்னை கொண்டு எங்க வீட்டுல ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்குவார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் துக்க நாட்கள் முடிகிறது, எனக்கு ஒரு வழியை கர்த்தர் திறப்பார். தேங்க்யூ லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னோடு இணைந்து விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிற பிள்ளைகளுடைய சரீரத்தில் ஒரு புதிய பலன் உண்டாகட்டும் அப்பா. இப்பொழுதே ஒரு புதிய சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. ஒரு புதிய ஆரோக்கியம், சௌக்கியம் உண்டாகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை என் ஆண்டவர் கவனிக்கிறீர், கேட்கிறீர், கர்த்தர் தொடுகிறீர். ஹல்லேலூயா. இந்த வீட்டுக்குள்ளே இன்றைக்கு ஒரு சமாதானம் உண்டாவதாக. என் அன்பு உடன் ஊழியர்களை, திருச்சபையின் போதகர்களை, அவர்களுடைய துணைவியார்கள் யாராவது என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவர்கள் மேல் ஒரு புது பலன் வந்து இறங்கட்டும் ஐயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, அப்பிரயோஜனமான ஊழியர்கள் அப்பா, அனுதினமும் நாங்கள் போராடுகிறோம் எங்கள் ஆத்துமாக்களுக்காக, எங்கள் சபைகளுக்காக, ஆண்டவரே நொந்து போன குடும்பங்களுக்காக, அவிசுவாசமாயிருக்கிற பிள்ளைகளுக்காக, வாலிப தம்பி தங்கச்சிமார்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பள்ளிக்கூடம் தொடங்கி போய் கொண்டிருக்கிறாங்கப்பா. உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கணும்ப்பா. ஆண்டவரே, கொரோனா வைரஸ் எங்கள் பட்டணத்தில் தலை தூக்க கூடாது, தமிழ்நாட்டில் தலை தூக்க கூடாது.
எங்கள் தேசம் முழுவதும் தலை தூக்க கூடாது. அது அப்படியே சப்சைட் ஆகி போகட்டும். ஆமென், ஹல்லேலூயா. கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம். எந்த விதமான ஆண்டவரே குரங்கு அம்மையோ அல்லது வேறு எந்த கிரியைகளோ எங்கள் தேசத்துக்குள்ளே நுழையக்கூடாது. எங்கள் கர்த்தர் கூட இருக்கிறீர். கர்த்தர் நடத்துவீர். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேல் நடத்த போறீங்க. கோடி ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே செவ்வாய்க்கிழமை ஜெப நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீங்க. நாளைக்கு மிஷனரிகளுக்காக நாங்க ஜெபம் பண்ண போறோம். நாங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை நாங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய குடும்பங்கள், ஜீசஸ் மீட்ஸ் குடும்பங்களை நினைச்சு இயேசு சந்திக்கிறார். ஊழியத்தினுடைய காரியங்கள், செய்யப்பட வேண்டிய ஊழியங்கள், செய்வதற்கு வேண்டிய ஞானம், பலன், கிருபை, சுகம், ஆரோக்கியம், தேவைகள் எல்லாவற்றுக்காக கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஆண்டவர் நடத்துவார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் சேர்ந்து ஆமென் கைகளை உயர்த்தி சேர்ந்து சொல்லிடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இன்னைக்கு புதிதாக நம்முடைய யூடியூப் சேனலை வாட்ச் பண்ணீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. காலையில் மறந்துடாமல் நீங்கள் கேட்க வேண்டிய நல்ல ஒரு 5 நிமிஷம் தீர்க்க தரிசன வார்த்தை அனுதினமும் ஆவியானவரோட at 5:30 AM. as usual நமக்கு 5:30 PM ஜெபம், சாட்டர்டேஸில் பைபிள் ஸ்டடி, அப்புறம் சண்டேஸில் நமக்கு ஆன்லைன் ப்ரேயர். இதெல்லாம் நம்மை ஊக்குவிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம்.